யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாம் நம்முடைய வாய்கள் துதியும் சாபத்தையும் ஒரே வாயில புறப்படக்கூடாது. துதிக்கிற நாவுகள் சபிக்க கூடாது, சபிக்கிற நாவுகள் துதிப்பதற்கு தகுதியற்று போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிற நாம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம், கர்த்தருடைய நன்மைகளை விவரிக்கிற நாம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாம் ஒரு நாளும் இந்த வாயை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சாப வார்த்தைகளை ஒரு நாளும் பேசக்கூடாது. அது கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிற தேவன் அல்ல. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் யாரையும் சபிக்கும்படி அவர் பிரியமுள்ள தேவன் அல்ல. அவர் யாரையும் சபிக்கிறவர் அல்ல. வேதாகமம் பல கண்டிப்புகளை நமக்கு தருகிறது. நாம் தவறாய் நடக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் போது, நீ நடக்கிற வழி சரி அல்ல, இதை நீ திருப்பி நேர் வழியிலே திரும்பு என்று சொல்லி நம்மை சீர்படுத்துகிற, கண்டிக்கிற, உணர்த்துகிற வார்த்தைகள் அதிகம் வேதாகமத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் ஒருவரையும் சபிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிற நாம், நம்முடைய வாயிலிருந்து எப்படி கர்த்தர் நம்மை சபிக்க பிரியமில்லாமல் இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது சபிப்பின் வார்த்தைகளோ அல்லது நம்பிக்கையற்ற வார்த்தைகளோ அல்லது பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ இருக்கக்கூடாது. இதுக்கு முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது யாக்கோபு 3:6 பார்க்கிறோம், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சில தேவையற்ற வார்த்தைகள், சில சபிப்பின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறோம், அது உங்கள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறது. நாம் வாயை குறைச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நீடித்து வாழ முடியும். நம்முடைய வாய்கள், நம்முடைய நாவுகள் பேச வேண்டியதை மாத்திரம் பேச வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து அகற்றின விட்டாலே நம்முடைய ஆயுள் அதிகரிக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவையற்ற வார்த்தைகள் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சில நேரங்களில மிகப்பெரிய ஒரு வருத்தமான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை நரகத்திற்கும் கொண்டு செல்ல வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே துதிக்கிற நாம் நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வெளிப்படட்டும், நன்மையான வார்த்தைகள் வெளிப்படட்டும், தைரியமான வார்த்தைகள் வெளிப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுடைய வாயில் நல்ல காரியங்களை பேசுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.